இன்னைக்கு நம்ம ஹோலி பைட்ஸ்னால் திருச்சபையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், இயேசுவை பற்றின சுவாரஸ்யமான சில விஷயங்கள், திருச்சபையை பற்றின சில சுவாரஸ்ய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் கண்டினியூஸாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு மூவி பார்த்துருப்போம். இந்த மூவியில் வந்து ஜிம் கேவிசல்ன்றவர் தான் வந்து இயேசுவாக நடிச்சிருக்காரு. இது இங்கே மேலே கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் இருக்கிறவர் தான் வந்து அந்த கேவிசல்ன்றவர். இந்த கேவிசல் வந்து ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மேல் கிப்சன் சொல்லக்கூடிய ஃபில்ம் மேக்கர் வந்து இவர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, இதை நீங்கள் ஏற்று நடிக்கிறது தான் நடிங்க, ஆனால் இதுக்காக நீங்கள் ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் இந்த படத்தில் நீங்கள் நடித்ததுக்கப்புறம் உங்களை ஹாலிவுட்லேருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் வைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு நாள் போய் டைம் கேட்டு ஒரு நாள் யோசித்து நான் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இவருக்கு அந்த படத்தில் பல அனுபவங்கள் கிடைக்கப்படுதான். எப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 45 கிலோ வந்து இவரோட வெயிட்டை லூஸ் பண்ணியிருக்காரு நடிக்கும் போதே, அந்த அளவுக்கு அந்த இன்வால்மெண்ட் ஆகி. அதே மாதிரி இவருக்கு வந்து 2 தடவை இந்த சாட்டை அடிகள் அடிக்கிற மாதிரி நடிக்கும் போது 2 தடவை ஒரிஜினலாக சாட்டை அடி அடிக்கப்பட்டு 14 இன்ச்சு காயங்கள் வந்து இன்னும் அவரோட உடம்புல இருக்குதான். அதே மாதிரி சிலுவையில் தொங்குற காட்சியை படமாக்கும் போது 2 முறை மின்னலால் தாக்கப்பட்டு புதுமையான முறையில் குணமாக இருக்கிறாரு. அதே மாதிரி இவருக்கு 2 முறை வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டிருக்கு. ஒரு முறை அந்த சிலுவை தூக்கிட்டு போகிற மாதிரி நடிக்கும்போது இவரோட தோள்பட்டை இருந்து இறங்கிடுச்சான். அதே மாதிரி நிமோனியா காய்ச்சலாலையும் ஹைப்போதெர்மியான்ற நோயினாலையும் அந்த குளிரில் உடம்போட நடிக்கும்போது அந்த நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப போராடி அவர் நடிக்கப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த அந்த சோர்வுலேயும் வந்து அவர் நடிக்கப்பட்டிருக்காரு. அந்த படம் எடுத்ததே மொத்தமே 2 மாதமா. 2 மாதத்தில் 5 வாரங்கள் வந்து அந்த சிலுவையை சுமந்து செல்கிற அந்த சிலுவையில் அறையப்படுற காட்சி மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 2 முறை ஒரு மின்னலால் தாக்கப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி லூக்கா லியோஜெல்லோன்னு சொல்லக்கூடியவர் யூதாஸா நடிக்கிறார் அந்த படத்தில். அவர் வந்து சொல்கிறாரு, அவர் ஒரு முஸ்லீமா. அவர் வந்து இந்த படத்தில் வந்து இந்த நடித்து இயேசுவை வந்து உள்ளுணர்ந்து அவரோட குடும்பம் முழுவதும் ஞானஸ்தானம் பெற்று இது பண்ணுது. அதே மாதிரி பரபாசா நடித்த பெட்ரோஸ் ரூபின்றவர் வந்து ஒரு முறை வந்து அவரை நேருக்கு நேராக பார்க்கும்போது அவர் கண்ணில் வந்து அந்த நடிகர் தெரியலையா, இயேசுவோட இரக்கமான விஷயங்கள் தான் தெரிஞ்சதாக சொல்லப்படுது. உலகத்திலே வந்து அதிகமான அந்த ரேட்டட் ரிலீஜியஸ் மூவியில் அதிகமான பணம் ஏர்ன் பண்ணப்பட்டது வந்து இந்த மூவியில் தான். ஸோ இயேசுவோட மகிமை வந்து மிக விரைவில் மக்களிடம் போய் சேர இந்த மூவி ஒரு காரணமாக இருந்தது. இதில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கிறத வந்து படிக்க நேர்ந்தது. அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம இயேசு எப்போதுமே ஜெயம் கொடுக்கக்கூடியவர்.